குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா சிம்பிளிஃபிகேஷனில் நேற்று நம்ம பார்த்தோம்ல அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, நேற்று நான் எழுதி போட்டேன்ல. ஸோ அதை வந்து தனியாக காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மாடல் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், a பவர் 0. a அப்படின்றது பேஸ். ஓகேவா? ஸோ எனிதிங் பவர் 0 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும்னா 1. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 பவர் 0 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பவரில் 0 இருக்குன்றனால 0 வரும்னு கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே கீழே என்ன பேஸ் இருந்தாலும் பவரில் 0 இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு எடுக்கணும். புரிஞ்சுதா? ஸோ எனிதிங் பவர், ஸோ a பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் நெக்ஸ்ட் நேற்று பார்த்த மாதிரி சென்ட் பண்ணுவாங்கம்மா, நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரூட் பவர், செகண்ட் ஒன், ரூட் பவர் ஏ. ஸோ அதாவது ரூட் ஆஃப் ஏ. ஸோ இந்த ரூட் ஆஃப் ஏவை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் 1/2. இது வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ். ஓகேவா? ஸோ ரூட் ஏ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ பவர் 1/2 அப்படின்னு அர்த்தம். அதுவே கியூப் 3 போட்டு வந்துச்சுன்னா, ஓகேவா, இங்கே 3 போட்டிருந்தாங்க அப்படின்னா கியூப் ரூட்டுன்னு அர்த்தம். இங்கே எதுவுமே போடலன்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் 2 போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே 2 போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் இது ஸ்கொயர் ரூட். பட் ஆனால் கியூப் ரூட்னா கம்பல்சரி இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி கியூப் ரூட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஏ பவர் 1/3. ஸோ இது வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக மாற்றிக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே ரிவர்சிபிள். ஸோ இப்படி இருக்கிறதே இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சம்முக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் என்னது, ஏ ஃபோர்த் ஒன், ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என். இப்போ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்றது பேஸ், அதாவது கீழே இருக்கிற ரெண்டு நம்பருமே சேமா இருக்கு, ஆனால் பவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகேவா? ஸோ நடுவில் மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுலேயுமே பவர் சேமா இருக்கனால ஏவை காமனாக எடுத்துக்கணும். ஓகேவா? அண்ட் மேலே பவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா பவர்ஸ் ரெண்டையுமே ஆட் பண்ணும். ஓகேவா? அதுவே ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என். ஸோ அதே தான், பேஸ் சேம். ஆனால் இங்கே என்ன இருக்கு, டிவிஷன் இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் மைனஸ் என். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷன் இருந்தால் பவரை ப்ளஸ் பண்ணும், இதுவே டிவிஷனில் இருந்துச்சுன்னா பவர்ஸை மைனஸ் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி தான் நேற்று பார்த்தா அது சேம் மாடல். ஸோ ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என். ஸோ பேஸ் ரெண்டுமே சேம் கொடுத்து ஈக்குவல் கொடுத்துருந்தாங்கன்னா இது ரெண்டும் சேமாக இருந்தால் மேலே இருக்கிற ரெண்டையும் நம்மளா என்ன பண்ணும், ஈக்குவல் பண்ணும். எம் இஸ் ஈக்குவல் டு என். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஏ பவர் எம். இப்போ பவர் சேமா இருக்கு. ஓகேவா? ஏ பவர் எம் இன்டூ பி பவர் எம். இப்போ பவர் சேமா இருக்கு, ஆனா இந்த கீழே இருக்கிற ரெண்டு பேஸும் வேற வேற இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, இது அப்படியே தான் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஏ இன்டூ பி எழுதிட்டு ரெண்டுலையுமே பவர் சேமா இருக்கா, அதை காமனா பிராக்கெட் போட்டு எழுதிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? அதே தான் டிவிஷனுக்கும், ஏ பவர் எம் டிவைடட் பை பி பவர் எம். ஸோ இப்படி வந்துச்சுன்னா, ஸோ இங்கே டிவிஷன் இருக்கிறதுனால ஏ பை பி டிவைடட் பை, அதாவது பிராக்கெட் போட்டுட்டு மேலே பவரில் நம்ம என்ன போட்டுக்கலாம், எம் போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஏ பவர் மைனஸ் எம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 ஏ பவர் எம். ஓகேவா? நீங்க நோட் பண்ணிக்கோங்க மைனஸ். ஸோ இந்த மைனஸ் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா எப்பவுமே அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா தலைகீழியா போடணும், அதாவது ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ ரெசிப்ரோக்கல்னா நம்ம எப்படி பண்ணுவோம், 1 ஏ பவர் எம். ஸோ இதுவே ஏ பவர் மைனஸ் 1/2 அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 ரூட் ஆஃப் ஏ. ஸோ இந்த மாதிரி மைனஸ்ல கொடுக்கும் பொழுது
இதை நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√(a)ன்னு போடணும். புரிஞ்சுதா? அவ்வளோதான், காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஒன்று. ஸோ a⁻m ஹோல் பவர் n. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி பேஸ் ஒன்று இருக்கு, பேஸுக்கு மேலே 2 பவர் வந்துருந்துச்சு அப்படின்னா ஓகேவா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏவை அப்படியே வச்சுட்டு இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் m×n. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஸோ அதாவது ஏக்கு மேலே ஒரு நம்பருக்கு மேலே 2 பவர்ஸ் வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிக்கணுன்றலாம் அவசியம் இல்லை. ஓகேவா, கீழே இருக்கிற பேஸ் அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு பவர் கண்டுபிடிக்கணும். சொல்றது புரியுதா? ஸோ இந்த மாடல் சம்ஸ் பார்ப்போம். ஓகேவா, ஸோ 2 தடவை பவர்ஸ் வந்துச்சுன்னா மேலே இருக்கிற 2 பவரை என்ன பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இது காப்பி பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நான் கீழே எழுதி போடுறேன். காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. இஃப்
root 3 power n is equal to இது லாஸ்ட் நேத்தே பார்த்துட்டோம்ல சாரி find x 5 into root x is equal to 735 divided by 3 ஓகேவா ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸை மட்டும் கேட்டிருக்காங்க ஓகேவா ஆனால் இங்கே எக்ஸில் என்ன இருக்குது ரூட் இருக்குது சரி ஓகே அதை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ்லாம் முதல்ல சால்வ் பண்ணலாமா ஸோ இங்கே என்ன இருக்குது 5 root x is equal to 735 divided by 3 ஸோ 735 divided by 3 முதல்ல 3ஆல் இதை கேன்சல் பண்ணிக்கலாமா ஸோ 2 3s are 6 balance 1 13 ஆயிரும் 4 3s are 12 again balance 1 15 5 3s are 50 ஓகேவா ஸோ அப்போ என்ன வருது 245 ஓகே ஓகேவா அடுத்தது இப்போ நமக்கு எக்ஸ் தானே வேணும் ஸோ இப்போ இங்கே ஃபைவ்ன்றது என்னதுல இருக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு ஓகேவா ஸோ மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும் டிவிஷனா மாறுமா ஸோ 245 டிவைடட் பை 5 ஓகேவா ஸோ இது அப்படியே கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் உங்களுக்கு 4 5s are 20 பேலன்ஸ் 4 45 வரும் 9 5s are 45 அப்போ ரூட் எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 49 கரெக்டா அப்போ ஆனா எனக்கு என்ன வேணும் எக்ஸ் வேணும் ஸோ எக்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணும் ஸோ ரூட்டை கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் பண்ணால் தான் ஸ்கொயரும் ரூட்டு என்ன ஆகும் கேன்சல் ஆகும் ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணுறோம் ஸோ எப்போவுமே ஒரு இது பண்ணும்போது ரெண்டு சைடுமே சேர்த்து தான் பண்ணும் ஓகேவா ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 ஸ்கொயர் ஸோ ஸ்கொயருக்கு ரூட் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 49 ஸ்கொயர் இப்போ நம்ம 49க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஸோ நான் ஆல்ரெடி ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா ஸோ என்ன பண்ணும் 4 9 ஸ்கொயர் ஸோ 4க்கு 2 டிஜிட் 9க்கு 2 டிஜிட் ஸ்கொயர்னாலே ரெண்டு டிஜிட் தான் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் 4ஓட ஸ்கொயர் 4ஓட ஸ்கொயர் என்னது 16 9ஓட ஸ்கொயர் என்னது 81 அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணேன் 4 2s are 8 8 9s are 72 கரெக்டா ஸோ அப்போ எப்போவுமே யூனிட் டிஜிட்டை விட்டுட்டு பேலன்ஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் ஓகேவா ஸோ இப்படியும் பண்ணலாம் 4 9s are 36 36 into 2 72 எப்படி போட்டாலும் ஒன்று தான் பட் இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணணும் தனித்தனியாக அவ்வளோதான் ஓகேவா ஸோ இப்போ இதை காப்பி பண்ணால் என்ன வரும் 1 ஸோ 8 + 2 10 1 7 + 7 14 1 1 + 1 2 ஸோ ஆன்சர் என்னது எக்ஸோட வேல்யூ 2401 ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க புரிஞ்சுதா ஸோ இப்போதான் நம்ம முன்னாடி பார்த்த இந்த வேதிக் மேக்ஸ் ஸ்கொயர்ஸ்லாம் அங்கங்கே வரும் ஓகேவா ஸோ அதை மறக்காம நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது ஞாபகம் இருக்கும் ஓகேவா ஸோ இல்லைன்னா ட்ரிக்ஸ் எல்லாம் மறந்துடும் ஓகே காப்பி பண்ணிக்கோங்க
காப்பி பண்ணியாச்சா? Next sum. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ் தான். ஓகேவா? ஃபைண்ட் எக்ஸ். ஸோ கொஷின் என்னன்னா 27 பவர் 2/3 ப்ளஸ் 216 பவர் 1/3 plus x is equal to 125 power 2/3. ஓகேவா? சரி, ஓகே. இந்த சம் நானே சொல்லித்தர கவனிங்க. எப்பவுமே நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒன்னு ஸ்கொயர் கியூப் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட், அதாவது 1/2 1/3 இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பவர்ல இந்த மாதிரி 2/3 அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, இதை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு மாத்துறோம். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது அவன் ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சுதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க 27. ஸோ இந்த 27 அப்படின்றது என்னது, 3 கியூப். ஸோ பார்த்தோன்னே தெரியுதா, 27 அப்படின்றது என்னது, 3 கியூப். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்னா 3/3 இன்டூ 2/3. ஓகேவா? அதே மாதிரி 216 அப்படின்றது எதோட கியூப்ஸ், இது எல்லாமே கியூப்ஸ் தான். ஓகேவா? 27 216 125. ஸோ 216 அப்படின்றது எதோட கியூப்னு பார்த்தீங்கன்னா 6ஓட கியூப். ஓகேவா? ஸோ 6 கியூப் 1/3. எகெயின் பிளஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி 125ன்றது எதோட கியூபு, 5ஓட கியூப். ஓகேவா? நான் முன்னாடியே என்ன சொல்லியிருக்கேன், ஏ பவர் m ஹோல் பவர் n இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதலாம், பேஸை போட்டுட்டு m இன்டூ n போடலாமா? ஸோ இதான் இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் என்னவா மாறும், 3/3 இன்டூ 2/3. அதே மாதிரி 6/3 இன்டூ 1/3 plus x is equal to 5/3 இன்டூ 2/3. ஓகேவா? இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுது, கேன்சல் பண்ணலாமா? ஸோ 3க்கு 3 கேன்சல், எகெயின் இதுவும் 3க்கு 3 கேன்சல், 3க்கு 3 கேன்சல், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பை எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ இப்போ இங்கே என்ன வரும், 3 ஸ்கொயர் பிளஸ் 6/1 இஸ் ஈக்குவல் டு 6 தான். ஓகேவா? பிளஸ் எக்ஸ், இது வேணா தெரிலனா எழுதிக்கோங்க. ஓகேவா? ஏ பவர் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ. எப்படி ஏ பவர் 0 வந்தா 1ஓ அதே மாதிரி ஏ பவர் 1 வந்துச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். ஸோ 9 plus 6 plus x is equal to 25. ஸோ நமக்கு x தான் வேணும். ஸோ 25 minus, ஸோ 9 plus 6 என்னது 15. கரெக்டா? ஸோ 15 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும், -15. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 10. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
மேல மேல காப்பி பண்ணியாச்சா? Next in the sum, 4 plus 3 root 2 square minus 3 plus 2 root 2 square. Okay, was equal to question mark. ஸோ நம்ம நேற்றே இந்த மாடல் பார்த்தோமா? ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் வந்து ஸ்கொயர் வரும்போது என்னது, இது என்னென்னு எடுக்கணும்? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த டேர்ம் கண்டுபிடிச்சிக்கணும், இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் போட தெரிஞ்சா? சரி, ஓகே, கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஏன்றது நமக்கு 4, பீன்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 root 2.
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர்னா என்னது 16 பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர்ன்றப்போ இந்த 3√2 ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா? இப்போ பாருங்க 3√2 ஸ்கொயர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் 9. அடுத்து √2 √2 ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் √2வும் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் 2. ஸோ அப்போ 9 2s என்ன வரும் 18. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 18 plus 2 into AB. So 2 into 4, 8. 8 into 3, 24. So plus 24 root 2. So ABன்றனால root 2 அப்படியே தான் வரும். ஓகேவா? இப்போ மைனஸ் அதே மாதிரி இப்போ இதுக்கு போடணும். ஸோ 3 ஸ்கொயர் என்னது 9. Again 2 root 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் என்னது 4. root 2 ஓட ஸ்கொயர் 2. ஸோ 4 into 2 8 plus again அதே மாதிரி 2AB. So 2 into 3 6 6 2s are 12. 12 into root 2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 34 plus 24 root 2 மைனஸ் இப்போ இதை உள்ள ஆட் பண்ணால் இது மைனஸ் உள்ள வரும். ஓகேவா? ஸோ மைனஸ் 17 எகெயின் அதே மாதிரி மைனஸ் 12 root 2. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை மைனஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ரூட் 2 மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 34ல் 17 போச்சுன்னா எவ்வளோ வரும் நமக்கு? எகெயின் 17 தான் வரும். ஓகேவா? ஸோ 14 2. ஸோ 17. ஸோ ப்ளஸ் 24ல் 12 போச்சுன்னா என்னது 12. ஸோ ப்ளஸ் 12 root 2. தெரிஞ்சா? ஸோ 17 ப்ளஸ் 12 root 2. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதே மாடல் தான். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. பட் ஆனால் எல்லாமே ரூட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ரூட் 7 மைனஸ் ரூட் 10 ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி ரூட் 5 ப்ளஸ் ரூட் 14 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 28. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த எக்ஸு. ஸோ நீங்கள் இதை டோட்டல் வேல்யூ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இங்கே கியூப்ல இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும்னா கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணால் சேம் அதே தான். ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab.
ஸோ இந்த இடத்துல ரூட் ஏவை வந்து ரூட் 7ஆகவும் பியை வந்து ரூட் 10ஆகவும் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இந்த ஒன்று சால்வ் பண்ணுறேன், நீங்கள் இது ரிமைனிங் சால்வ் பண்ணுங்க. ஸோ அப்போ ரூட் 7 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 7 ப்ளஸ் அதே மாதிரி ரூட் 10 ஸ்கொயர் பண்ணால் 10 மைனஸ் 2 இன்டூ, ஸோ இங்கே முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால 2 அப்படியே போட்டுட்டு ஏ இன்டூ பி, ஸோ ரெண்டுமே ரூட்டில் இருக்கிறனால நம்ம ரூட் போட்டுட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 7 இன்டூ 10 என்னது? 70. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த டேர்ம் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் இது சால்வ் பண்ணிட்டேன், நீங்கள் இது சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். தெரிஞ்சிச்சா? ஸோ இங்கே அதே மாதிரி தான். ஸோ ரூட் 5 ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா 5 வரும். ஓகேவா? ஸோ ரூட் 5 ஏ ஸ்கொயர்னா 5, இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தானே, ஸோ எல்லாமே ப்ளஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் 14 ரூட் 14 ஸ்கொயர் பண்ணால் 14 ப்ளஸ் 2 இன்டூ 14 இன்டூ 5 70. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 28. ஸோ இப்போ இது நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? 17 minus 2 root 70 plus 19 plus 2 root 70 is equal to x cube minus 28. So minus 2 root 70 plus 2 root 70 என்ன ஆயிரும்? cancel ஆயிரும். வேல்யூ ஒன்று தான், ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸா, ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். தென் ரிமைனிங் என்ன இருக்கு? 17 plus 19. இப்போ நான் இந்த நம்பரை இங்கேயே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? மைனஸ் 28 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் 28 is equal to x cube. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 64 வரும். ஓகேவா? 64 is equal to x cube. அப்போ x is equal to cube root of 64.
ஸோ நம்ம ஆல்ரெடி கியூப்ஸ் 10 வரைக்கும் படிச்சிருப்பீங்களா? ஸோ 64க்கு என்ன வரும்? 4. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இது வந்து ஸ்கொயர் தான். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. ஸ்கொயர்ஸ் கியூப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. 13 கியூப் ப்ளஸ் 21 ஸ்கொயர் மைனஸ் 19 கியூப் ப்ளஸ் 5360. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸோ ஃபஸ்ட்டு 13க்கு கியூப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் இந்த ஒன்று சொல்லித்தரேன். ஸோ 1 3 கியூப். ஓகேவா? ஸோ நம்ம கியூப் வந்தாலே எத்தனை டேஷ் போடணும்? 3 டேஷ் போடணும். ஓகேவா? ஸோ 1 கியூப் என்னது? 1 தான். ஸோ 0 0 1. 3யோட கியூப் என்னது? 27. ஸோ அதனால 0 2 7. ஓகேவா? தென் யூனிட் டிஜிட் விட்டுணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 3s are 3, 3 3s are 9. 9 into, ஸோ என்ன கொஷினோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ கொஷின் என்னது நமக்கு? 13. கரெக்டா? ஸோ 9 into 13. ஸோ 9 3s are 27, 2, 1 9s are 9, 9 plus 2 11. ஸோ 117. ஸோ இந்த யூனிட் டிஜிட்டை விட்டுட்டு அதை அப்படியே நம்ம இங்கே காப்பி பண்ணணும். ஸோ நமக்கு என்ன வரும்? 2197. ஓகேவா? ஸோ கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சா அதே மாதிரி. ஸோ அதே 21 ஸ்கொயரும் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஸ்கொயர் வந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு டிஜிட். ஸோ 2ஓட ஸ்கொயர் என்னது? 4. 1ஓட ஸ்கொயர் 1 தான். எகெயின் யூனிட் டிஜிட் விட்டுட்டு இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ 2 1s are 2, 2 2s are 4. ஸோ என்னது? 441. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 19ஓட கியூபை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டையும் இது 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 இந்த மூணையும் ஆட் பண்ணிட்டு கடைசியாக 19 கியூபால் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ நான் ஆப்ஷன்ஸ் வேணால் எழுதி போடுறேன். ஸோ போட்டுட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த ஆப்ஷன் வருதுன்ட்டு. சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்கள்.
Very good. 1139 correct answer. ஸோ அதே மாதிரி 19 கியூப் போடும்போது என்ன வரும் 001. ஸோ 9ஓட கியூப் பார்த்தீங்கன்னா 729. ஓகேவா? அதே மாதிரி 19 இன்டூ 1 9s are 9, 9 3s are என்னது 27. ஓகேவா? ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 513 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை யூனிட் டிஜிட்டை விட்டுட்டு 513ஆல் ஆட் பண்ணும். ஸோ அப்போ என்ன வரும் 9586. ஓகேவா? இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடிஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு 2197 எகெயின் ப்ளஸ் 441 தென் ப்ளஸ் இது மைனஸ் இருக்குது, இது லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ப்ளஸில் இருக்கா? ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 5360. ஓகேவா? ஸோ 7 + 1 8. ஸோ 9 13 9 7. ஓகேவா? எகெயின் இதுல இருந்து நம்ம 6859 மைனஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ 6859 செகண்ட். ஸோ 1139. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இதே மாடல் தான். ட்ரை பண்ணுங்க. 33 ஸ்கொயர் ப்ளஸ் 34 ஸ்கொயர் ப்ளஸ் 35. ஓகேவா? இது ஸ்கொயர் கிடையாது. ஓகேவா? ப்ளஸ் 36 ஸ்கொயர் மைனஸ் 39 ஸ்கொயர்.
ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதை ஆட் பண்ணிட்டு அப்புறமா இதோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் எழுதி போடுறேன், ட்ரை பண்ணுங்க. கரெக்ட். 2055 கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் வந்துச்சா? இது எல்லாமே தனித்தனியா ஸ்கொயர்ஸ் பண்ணும். ஸோ இதை விட்டுட்டு 18 அதே மாதிரி 34 ஸ்கொயர்
9, 16, 2 to the 6, 6 4s are 24, 6, 5, 1, 1, 5, 6. அதே மாதிரி 36 square, 9, 36, 3 2s are 6, 6, 6 are 36. So 6, 9, 12, 1 2 9 6. ஓகேவா? நெக்ஸ்ட் 39 ஸ்கொயர், இது மைனஸ் பண்ணும் சரியா? 9, 81, 3 2s are 6, 6 into 9, 54. So 1, 10, 15, 1 5 2 1. ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாமா? 1 0 8 9, 1 1 5 6, 1 2 9 6, அதுக்கப்புறமா 35. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இது மட்டும் மைனஸ் பண்ணும் சரியா? 13 minus 39 ஸ்கொயர் இருக்கிறனால. ஸோ 7 5 0 2. ஸோ ஆன்சர் என்ன வருது? 2055. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இது பாருங்க. 6 3 1 8 division cube root of 1 7 5 7 6 is equal to square root of x into 9. ஓகேவா? ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ். ஸோ எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே பாருங்கள், இங்கே கியூப் ரூட் இருக்குது கரெக்டாக? ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? ஸோ கியூப் ரூட்டுன்றது ரொம்ப ஈஸி தான். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 1 7 5 7 6. ஸோ கியூப் ரூட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி நம்ம என்ன பண்ணிக்கணும்? கோடு போட்டுக்கணும். ஓகேவா? தென் அடுத்து என்ன பண்ணா இந்த யூனிட் டிஜிட் பார்க்கணும். ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் யூனிட் டிஜிட் எல்லாமே அந்தந்த நம்பருக்கு சேம் நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அதாவது பர்டிகுலர். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதில் நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் வரும், சாய்ஸ் இருக்கும். ஆனால் கியூப் ரூட்ல அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ கியூப் ரூட் பொறுத்த வரைக்கும் ஒன்னே தான். இப்போ 6 கியூப் தான் நமக்கு என்னது? 216. ஸோ அப்போ 6 வரும்போது மட்டும்தான் நமக்கு இங்கே யூனிட் டிஜிட் என்ன வரும்? 6 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 6 பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம்? இங்கே 6 போட்டுடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸோ ஆப்ஷன் இல்லாதனால டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதோட நியரஸ்ட் கியூப், இதை விட கம்மியா இருக்கிற கியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. கரெக்டா? ஸோ 2 கியூப் தான் வந்து 8. ஸோ 3 கியூப் போனீங்கன்னா 27 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ அதனால இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 26. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். ஸோ 6 3 1 8 divided by 26. ஸோ ஃபர்ஸ்ட்
நம்ம இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் கீழே 13 ஸோ மேலே 3 2s are 6 1 2s are 2 5 9 ஓகேவா பட் இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 13ன்றது ப்ரைம் நம்பர் ஓகேவா ஸோ அதனால ஸோ இதாலேயே இது கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ அப்படி தெரிலனா இந்த மாதிரி நம்ம நார்மல் டிவிஷன் போட்டுக்கலாம் ஓகேவா 3 1 5 9 ஸோ இங்கே 13 ஸோ ஃபஸ்ட்டு 13 2 டைம்ஸ் போகும் 26 ஓகேவா ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு 31ல 26 போச்சுன்னா 5 அடுத்த நம்பர் கீழே இருக்கலாமா 55 வரும் ஓகேவா ஸோ 55ன்றது 4 டைம்ஸ் வரும் ஸோ 4 இது போட்டு பார்த்து தான் போடணும் ஓகேவா ஸோ 4 3s are 12 பேலன்ஸ் 1 1 4s are 1 ப்ளஸ் 1 5 எகெயின் 55ல 52 போச்சுன்னா என்னது 3 39 ஓகேவா ஸோ 39ல எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் ஓகேவா ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுச்சா ஸோ நமக்கு இப்போ ஆன்சர் இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக என்ன கிடைச்சிருக்கு 243 இஸ் ஈக்குவல் டு √x இன்டூ 9 இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இந்த சைட் போனால் என்ன ஆகும் டிவிஷன் ஸோ 243 டிவைடட் பை 9 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு √x ஸோ 9 அப்படியே கேன்சல் பண்ணலாம் ஏன்னா 4 + 3 7 7 + 2 9 ஸோ கேன்சல் ஆகும் ஸோ கேன்சல் பண்ணோம்னா 2 9s are 18 பேலன்ஸ் 63 7 வரும் ஓகேவா ஸோ அப்போ √x ஓட வேல்யூ என்னது 27 ஓகேவா ஆப்ஷன்ல 27ம் இருக்கும் ஓகேவா ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா ரூட் எடுக்கணும் ஸோ ரூட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும் 27 ஸ்கொயர் ஸோ போட்ட ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் கரெக்ட் ஆன்சர் 729 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 729 ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சம் இப்போ இந்த மாடல் பாருங்க அதே தான் பர்சன்டேஜ்லாம் மிக்ஸ் ஆகுது ஸோ 25% ஆஃப் கியூப் ரூட் ஆஃப்
328509 plus 75% of again cube root of 79507 is equal to question mark. ஓகேவா? ஸோ இது ஈஸி தான். அதாவது நம்ம முதல்ல இது எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஸோ 25% என்னதுன்னு எழுதுவோம்? 25/100 இன்டூ இப்போ அடுத்து இதோட கியூப் ரூட் கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேவா? ப்ளஸ் அதே மாதிரி 75/100 இன்டூ எகெயின் அதே மாதிரி இதோட கியூப் ரூட். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஆப்ஷன் எழுதி போடுறேன். இது வந்து பாயிண்ட்ல தான் வரும். சரியா? 47.5 48.5 49.5 இங்க எப்பவும் போலதான். ஓகேவா? ஸோ லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட்ஸ் தள்ளி நம்ம என்ன பண்ணிக்கணும்? கோடு போட்டுக்கணும். ஸோ இப்போ இங்க 9 வந்துச்சுன்னா இங்க என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம இது பார்த்துருப்போம் வேதிக் மேக்ஸ்ல. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்க பார்ப்போம்.
கண்டுபிடிக்க முடிஞ்சா? சரி, ஓகே, தெரிலன்னா பாருங்க. ஸோ இப்போ இங்கே கியூப் ரூட் ஆஃப் 328,509. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம். 9 வரணும்னா 9ஓட கியூப் தான் அது 729. ஓகேவா? ஸோ அப்போது 9 வரணும்னா கண்டிப்பாக லாஸ்ட் டிஜிட் என்னவா தான் இருக்கணும்? 9க்கு 9 தான். ஓகேவா? அடுத்து இப்போ 328. ஸோ 328 விட சின்ன கியூப் என்னன்னு பார்க்கணும். ஸோ சின்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 கியூப். 6 கியூப் தான் 216. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 69ன்னு வரும். சரியா? அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பாருங்க, 7 வந்திருக்கு. 7 வந்துச்சுன்னா 3 வரணும். ஸோ இதெல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அதே மாதிரி லாஸ்ட்ல 3 வந்தால் 7 வரும், 7 வந்தால் 3 வரும்ன்ட்டு. ஸோ அப்போ 3. அடுத்தது 79. ஸோ 79ஓட நியரஸ்ட் இப்போ தானே பார்த்தோம் 4 கியூப். ஸோ 4 கியூப் தான் நமக்கு என்னது 64. கரெக்டா? ஸோ அதனால அப்போ என்னன்னு வரும் 43. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷனில் முன்னாடியே சொல்லியிருப்பேன். 25% அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக என்னன்னு பண்ணலாம்? 25 100ல் எத்தனை டைம்ஸ் போகும்? 4 டைம்ஸ். ஓகேவா? அதுவே 75 100ஆல் பண்ணும்போது 25 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அவ்வளோதான். ஸோ இது ஈவன் நம்பர் ஆட் நம்பர் கேன்சல் ஆகாது. சேம் இதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா? அதனால நான் இப்போ டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன வரும்? 69/4 plus 43 into 3. So 3 3s are 9, 4 3s are 12. 129 divided by 4. ஸோ இப்போ நமக்கு கீழே ரெண்டுமே சேமாக இருக்கா? ஸோ அதனால நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம் 4. ஸோ மேலே இருக்கிற ரெண்டையும் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். ஸோ 9 + 9 18, then 6 + 3 9, 198/4. ஸோ இங்கே எல்லாமே இது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அதனால நம்ம கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு 19 எடுக்கும்போது 4 4s are 16, பேலன்ஸ் 38, 9 4s are 36, பேலன்ஸ் 2. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோம்னா பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 5 4s are 20. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 49.5. ஸோ எப்படி புரிஞ்சா? ஸோ இந்த கீழே ரெண்டுமே 100 வரும்பொழுது நம்ம ஒரே நம்பராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ எய்தர் நீங்கள் 25 × 69, 75 × 43 போட்டு பண்ணிங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டே சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சா? ஸோ ஸ்கொயர் ரூட்லையாவது உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வரும். கியூப் ரூட் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். பட் ஆனால் நீங்கள் 10 கியூப் வரைக்கும் படித்து வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 12% of 273,000 divided by
13% of 42 plus 11% of 58500 divided by 13% of 45. ஓகேவா? ஸோ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ கீழேயும் மேலேயும் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டாவே என்ன பண்ணிடலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதாவது எப்பவுமே இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ கீழேயும் மேலேயும் சேம் பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுக்கும்போது என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணலாம். ஆக்சுவலாக இது எப்படி வரும்னா 12/100 அதே மாதிரி டிவைடட் பை 13/100ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த 100 கீழே வந்துடும், இந்த 100 மேலே போயிடும். ஸோ 100ம் 100 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதாவது நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணிட்டோம்னா பர்சன்டேஜ்க்கு பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதலாமா? ஸோ 12 half வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இன்டூ. ஓகேவா? எகெயின் 27300 divided by அதே மாதிரி இங்க 13 இருக்கா? ஸோ 13 into 42. ஓகேவா? பிளஸ் அதே மாதிரி 11 into 58500 13 into 45. ஓகேவா? இப்போ எய்தர் நம்ம இந்த ரெண்டு கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா இப்போ ரெண்டுமே இங்கே இருக்கிற 13 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த 42 45 கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 7 + இது 12, இங்கே 42 இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிள்லையே பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைனாலும் இது 6 டேபிளில் போகும்னு தெரியுமா? ஸோ 2 6 are 12, 7 6 are 42. ஓகேவா? அடுத்தது ஸோ இங்கே அடுத்து நம்ம என்ன கேன்சல் பண்ணோம்னா 7 கேன்சல் பண்ணலாமா? ஸோ 3 7s are 21, again 63 வரும், 9 7s are 63. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ தானே பார்த்தோம் 13 வந்து 39ல் எத்தனை டைம் கேன்சல் ஆச்சு, 3 டைம் கேன்சல் ஆச்சு. ஸோ இப்போ கீழே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் கேன்சல் பண்ணோம், சாரி 6ஆல் கேன்சல் பண்ணோம், அதுக்கப்புறம் 7 273ல் கேன்சல் பண்ணோம், எகெயின் 39 13ஆல் கேன்சல் பண்ணால் 3. ஸோ இப்போது மேலே ரிமைனிங் என்ன இருக்குது, 3 2s are 6, எகெயின் எத்தனை 0 இருக்குது, 3 0. ஸோ அந்த 3 0 அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் இப்போ இந்த பக்கம் பார்க்கலாமா? அதே மாதிரி ஸோ இங்கேயும் 5ல் முடியுது, இங்கேயும் 5ல் முடியுதுன்னா கண்டிப்பாக 5 டேபிளால் கேன்சல் ஆகும். ஸோ 9 5s are 45, 1 5s are 5, எகெயின் 85 இருக்கா, 1 5s are 5, 35 7 5s are 35. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 7 8 9, அப்போனா 9ஆல் கேன்சல் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போது 1 9s are 9, பேலன்ஸ் என்ன வரும், 27 வரும், 3 9s are 27. இப்போ பாருங்க கீழேயும் 13 மேலேயும் 13 கேன்சல் ஆச்சா? ஸோ அவ்வளோதான். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 11 into 100 இருக்குது, ஐ மீன் 1100 இருக்கா? ஸோ அப்போ 1100. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 7100. புரிஞ்சா எப்படி கேன்சல் பண்ணுன்றது? ஸோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு பெருசாக நம்பர்ஸ் தெரியும், ஆனால் எல்லா நம்பருமே டினாமினேட்டரில் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
இது காப்பி பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு இன்னொரு புது டாபிக் பார்ப்போம். ஓகேவா? காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம்.